சாமி பணம் எல்லாருக்கும் அது தேவையா இருக்கு. ஆனா வருது போகுது நிக்கவே மாட்டேங்குது. பணம் சேரணும், அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க சார். பணம் வருவதற்கு வழிகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய மனிதர்களுக்கு பணம் தேவையா இருக்கும். ஆனா அவங்களுடைய கவனம் அங்க சிதறிடும். பெரிய பெரிய வெற்றி அடைந்தவங்கள்ட்ட நீங்க அவங்களோட பாத்தீங்கன்னா, அவங்களுடைய முழு நேரம் தூங்குறதுல இருந்து காலை கடன் முடிக்கிற வரைக்கும் எப்பவுமே அவங்க அந்த பணத்தை மட்டும்தான் சிந்திச்சிட்டு இருப்பாங்க. அவர்கள்ட்ட அந்த பணம் மட்டும்தான் வரும். இதுதான் அதோட சூழ்ச்சி. பணம் வருதுன்னே வைங்களேன், அது பெருகணும்ல சாமி. இப்ப நான் வாங்கின பணம் என்னைக்கோ ஒரு நாள் பெட்ரோல் 50 ரூபாய்க்கு போட்டீங்க, பெட்ரோல் 100 ரூபாய்க்கு போச்சு, சம்பளம் ஏறல, எதுவும் ஏறலன்னு புலம்புற மக்கள் இருக்குத்தானே செய்யறாங்க. கண்டிப்பாங்க ஐயா. நம்மளுடைய பிரார்த்தனைகள்ல இருக்க வேண்டியது, என்னுடைய இன்றைய அடிப்படை தேவையான ஒரு விஷயங்கள் கிடைச்சா போதும், நான் வாழ்வதற்கான இது கிடைச்சா போதும், இதுதான் நம்மளுடைய தேவையா இருக்கணுமே தவிர நான் அதாயிரணும் இதாயிரணும் அப்படின்னு நினைக்கிறது தேவையில்லாத சிந்தனைகளை நமக்குள்ள விதைக்கிறது தவறு. ஒரு சில பிறப்பிலிருந்து வறுமையை மட்டும் சந்திக்கிறாங்க, ஒரு சில பிறந்ததுல இருந்தே செல்வத்தை மட்டும் தான் இருக்காங்க, செல்வ செழிப்பா இருக்கு. இதற்கு காரணம் என்ன? கர்மா தான். சுகமே சொல்ல சாமி. நமோ நாராயணங்க ஐயா. சாமி பணம் எல்லாருக்கும் அது தேவையா இருக்கு. ஆனா வருது போகுது நிக்கவே மாட்டேங்குது. பணம் சேரணும், அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க சாமி. இந்த பதிவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்டு நான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு சன்னியாசி கிட்ட, அதைத்தான் நானும் மனசுல கேட்கிறப்ப நான் கேள்வி கேட்டுச்சு, பணமே வேணாம்னு விட்டு பணத்தை கேட்க வச்சுட்டியே அப்படின்னு நினைச்சேன். அதாவது நீங்க ஒரு சன்னியாசி கிட்ட நீங்க பணம் வருவதற்கான வழிகள் என்னன்னு கேக்குறீங்க. அதே மாதிரி சன்னியாசி கிட்டையோ இல்லைன்னா ஆன்மீகவாதிகள் கிட்டையோ நீங்க இந்த கேள்விகளை கேட்கும் போது அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, பணம்னாலே மாயை தானே, அந்த மாயையை எதற்காக கேட்குறீங்க அப்படின்னா அவங்க கேட்கணும். ஆனா நிறைய பேரை நான் பாக்குறேன், ஆனா அவங்க அதுக்கு பக்கமா இந்த பரிகாரம் பண்ணுங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, விளக்கம் கொடுத்துட்டே போறாங்க. ஞானிகளை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பணம்ங்கிற ஒரு விஷயம் நமக்கு திருப்தி படுத்தவும் கேட்டீங்கன்னா படுத்தவே படுத்தாது. ஒரு காலகட்டத்தில் நான் சின்ன வயசுல இருக்கும்போது நான் கவனிச்சிருக்கேன், உலகத்திலேயே பெரிய பணக்காரர் யாருன்னா பில் கேட்ஸ்ன்னு சொன்னாங்க. இப்ப நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பாக்குறேன், ஏதோ எலன் மஸ்க்னு ஒரு ஆள் தான் உலகத்திலேயே பெரிய பணக்காரர், மிகப்பெரிய பணக்காரர். சரி, இந்தியாவில பணக்காரர் யாரு அப்படின்னு பார்க்கும்போது அம்பானின்னாங்க. இப்ப கேட்டா அதானிங்கிறாங்க. அப்போ இந்த எல்லைங்கிறது இவங்க ஒருத்தவங்க மேல வந்துகிட்டே இருக்கிறாங்க. இந்த பணங்கிறது ஒரு யாருக்காவது போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாருமே போதுங்கிற ஒரு வார்த்தை யாருமே சொல்றதே இல்லைங்க ஐயா. இந்த பணம்ங்கிறது இவர்களுக்கு ஒரு எல்லையை உருவாக்கி இருக்குமான்னு கேட்டா இல்லவே இல்லை. நம்ம போன பதிவோன்னு நினைக்கிறேன், நீங்க என்னோட வீடியோ பதிவு போட்டிருந்தீங்க. அதுல ஒரு நபர் ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு, இந்த பதிவை பாக்குறதுனால எனக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னு ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு. நான் அந்த வீடியோ முழுவதா பார்க்கும்போது, சரி இதுல சில இடத்துல அந்த ஞான விஷயங்கள் மக்களுக்கு சொல்லப்பட்டிருக்க, இது ஏதாவது கேட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு எனக்கு என்ன கிடைக்கும், அவங்களோட சிந்தனை எல்லாமே அந்த பொருளியலுக்கான சிந்தனை தான் இருந்துட்டு இருக்க தவிர, ஞானிகள்கிட்ட, நான் ஞானின் அர்த்தத்துல நான் அதை பேச வரல, ஞானிகள்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு பார்வை இது மாயை. அவர்கள் இதை கடந்துதான் வந்திருப்பாங்க. இதுக்கு ஒரு புள்ளியே இல்லை. இந்த பணங்கிற ஒரு விஷயத்துல ஒரு இதுதான் புள்ளி அப்படிங்கிறது ஒரு புள்ளி இல்லவே இல்லை. சோ இதை உங்ககிட்ட நான் சொல்லிட்டு இந்த பதிவை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேங்க ஐயா. பணம் வருவதற்கு வழிகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தியானத்துல ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நீ எதை அடையணும்னு நினைக்கிறியோ அதை மீண்டும் 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 செய், அப்போ நீ உன்னோட இலக்கை நீ தொட முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஒரு தெய்வீக காட்சியை நீங்க பெறணும்னு நினைக்கிறீங்கன்னா, அந்த தெய்வீக காட்சியை அடையிற வரைக்கும் மீண்டும் 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 அந்த தியானத்தை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருந்தால், அந்த மந்திரங்களை திரும்பி திரும்பி உச்சாரணம் பண்ணிக்கிட்டே இருந்தால் அந்த காட்சி நமக்கு கிடைக்கும் சொல்லுவாங்க. அதே போலத்தான் பணம்ங்கிற ஒரு விஷயம் ஐயா. அதை நீங்க தொடர்ந்து அதை பத்தியே நீங்க சிந்தித்தல், அதை அடைவதற்கான மனதுல நீங்க பதியப்பட்டு அதை நீங்க தேடிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களை தேடி கண்டிப்பா வரும். ஆனா பெருவாரியான பேருக்கு, இல்ல நான் அதை சிந்திக்கிறேன் ஆனா எனக்கு அது கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க பொய் சொல்றாங்கன்னு அர்த்தம். ஏன்னா அவங்களோட சிந்தனை அதுல இருக்கவே இருக்காது. ஒருவர் எனக்கு தொடர்பு கொண்டாரு, ஐயா எனக்கு கடையில நான் திறந்திருக்கேன், வியாபாரம் எனக்கு நடக்கவே இல்லை, அதுக்கு நீங்க ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்க அப்படின்னா. அப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன், அப்படிங்களா, நான் உங்க கடையை நான் பார்க்கல,
இங்க நான் வந்து ஒரு முறை கடைக்கு வரேன், வந்து பார்த்துக்கிட்டு நான் அதுக்கப்புறம் பரிகாரம் சொல்றேன்னு சொல்லிட்டு நான் அவருடைய கடைக்கு போயிருந்தேன். மும்பையில தாராவிங்கிறதுல இருந்து ஏதோ ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கடை தான், தமிழர் கடை தான். அப்ப நான் அவரோட கடைக்கு போயிட்டு அவரை பார்த்தேன். அவர் இருக்கக்கூடிய கடை பகுதியில பாத்தீங்கன்னா அவருடைய வாகனங்கள் நிறைய போகக்கூடியது, ஜனங்கள் கூடக்கூடிய இடமா தான் இருக்கு. 4 பேர் அந்த கடையில வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா ஏன் வியாபாரம் நடக்கல அப்படின்ட்டு நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவரை நான் கவனிக்கும் போது அவர்கிட்ட அந்த கவனம்ங்கிறது குறைவா இருந்தது. அவர் கடையை வச்சிருக்காரு, வேலைக்கு ஆள் வச்சிருக்காரு, கடையில சரக்கு வச்சிருக்காரு, ஆனா அவருடைய கவனம் குறைவா இருந்தது. அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, ஒரு 10 நிமிடம் என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது 10 நிமிடத்துக்கு ஒருக்கா போன் எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவரோட கவனம் வந்து ஒவ்வொரு பக்கமும் சிதறிட்டே இருந்தது. அவர்கிட்ட நான் சொன்னேன், ஐயா காலை நீங்க கடையை திறந்ததுல இருந்து இரவு நீங்க கடையை மூடுவது வரைக்கும் உங்களுடைய முழு கவனத்தையும் இந்த கடையையும் மக்கள் வருவதை மட்டுமே சிந்திங்க. உங்களுடைய மொபைலை கொஞ்ச நாள் ஓரமா வச்சு பாருங்க, இந்த பரிகாரத்தை மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொன்னேன். அவர் ஒரு 3 நாள் அவர் வந்து மொபைல் இல்லாம கொஞ்சம் சிரமப்பட்டிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் வர ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு நல்ல வியாபாரம் நடந்துட்டு இருக்கு. இப்ப நான் எதற்கு இந்த உதாரணத்தை சொல்றேன்னா, நிறைய மனிதர்களுக்கு பணம் தேவையா இருக்கும், ஆனா அவங்களுடைய கவனம் அங்க சிதறிட்டு இருக்கும். பல நேரங்கள்ல அவங்க வந்து அவங்களுடைய இலக்கு அடையாமல் வேறொரு பக்கத்துல அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, காலையில போறோம், காலையில எந்திரிச்ச பிறகுல இருந்து அவங்க இன்னைக்கு பணம் வேணும்னு நினைக்கிறவங்க அந்த பணத்தை மட்டுமே எதிர்நோக்கி அதற்கான செயல்களை செய்யாமல் அவர்களுடைய சிந்தனை வேற வேற என்டர்டைன்மெண்ட்ல போகும். தேவையில்லாத பிரச்சனைகளை பேசிட்டு இருப்பாங்க, அரசியலை பேசிட்டு இருப்பாங்க, படத்தை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய கவனம் அதில் மட்டும்தான் இருந்தாங்கன்னா தானா இந்த உலகம் அவங்களுக்கு அந்த பணத்தை கொண்டு வந்து கொடுக்கும். பெரிய பெரிய வெற்றி அடைந்தவங்கள்ட்ட நீங்க வந்து அவங்களோட பாத்தீங்கன்னா அவங்களுடைய முழு நேரம் தூங்குறதுல இருந்து காலை கடன் முடிக்கிற வரைக்கும் எப்பவுமே அவங்க அந்த பணத்தை மட்டும்தான் சிந்திச்சுட்டு இருப்பாங்க. அவர்கள்ட்ட அந்த பணம் மட்டும்தான் வரும். இதுதான் அதோட சூட்சமம். வேற எந்த சூட்சமம் நான் வந்து இந்த கோவிலுக்கு போனா எனக்கு பணம் வந்துருமா, அந்த கோயிலுக்கு போனா பணம் வந்துருங்களுக்கு போயிருப்பாங்க, அவங்களுக்கு பணம் வந்திருக்கும், அதை நம்பி இவங்க போவாங்க, இவங்களுக்கு நடக்காது. ஏன் நடக்காது? ஏன்னா அவன் அங்க போகும்போது அவனுடைய கவனத்தை ஒரு நிலையா வச்சிருக்கான். இவன் போவான், அந்த கோயிலுக்கு போனா நடக்கலாம், அந்த கோயில் கடவுள் மேல குற்றத்தை சொல்லிட்டு இந்த கோயிலுக்கு போனா எனக்கு நடக்கல, நான் வேற கோயிலுக்கு போறேன். இல்ல நிறைய பேத்துக்கு சந்தேகமா ஒரு கேள்விக்கு வருமா நம்ம கிட்ட அப்படின்னாலே வரமாட்டேங்குது சார். ஐயா கேள்வி ஏன் கேக்குறீங்க? செயல் தானே. ஐயா நீங்க நம்மளுடைய சிந்தனைகள்ல உங்களுக்கு எந்த அளவுக்கு பாசிட்டிவா இருக்கிறீங்களோ அதுதான் நடக்கும். நீங்க அந்த பாசிட்டிவா இருப்பதால நீங்க நெகட்டிவ் திங்க் மட்டும் தான் வைக்கிறீங்க. எனக்கு வருமா அப்படின்னா என்னாச்சு கேள்வி. நீங்க நெகட்டிவ் தான் திங்க் பண்றீங்க. காலையில எந்திரிச்ச உடனடியா எனக்கு ஒரு பண பிரச்சனை இருக்கு, நான் அதோட நெகட்டிவ் திங்க் பண்ற நேரத்தை தான் நீங்க அதிக செலவு பண்றீங்க. உங்களோட கவனம் எல்லாமே மந்திரங்கள் எல்லாமே என்னவா இருக்குன்னா, அதை எனக்கு இது நடக்காது, எனக்கு இப்படி நடந்து போச்சு, கடந்த காலத்துல இப்படி எனக்கு நடந்துருச்சு. அப்ப உங்களுக்குள்ள நீங்க விதைக்கிறது என்ன விதைக்கிறீங்க? பணத்தை பத்தி நெகட்டிவா திங்க் பண்ணாலே அது வந்து மந்திரம் தான். எனக்கு இப்படி நடக்குது, எனக்கு ஒரே கஷ்டமா இருக்கு, கஷ்டமா தான் இருப்போம். இல்ல எனக்கு நல்லது நடக்கும், நான் நல்லாதான் ஆயிடுவேன், நான் நல்லாதான் இருக்கிறேன், நல்லது மட்டும்தான் நடக்கும். ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இதுக்கு நான் வந்து ஒரு மந்திரத்தை கத்து தரேன், அதை பண்ணிடுறேன், இதை பண்ணிடுறேன், அதை செஞ்சா இது நடந்துரும், அதை செஞ்சாலாம் நான் மக்கள்கிட்ட சொல்லி ஏமாத்த விரும்பல. அந்த பாதை வேண்டாம். உங்களுக்குள்ள நீங்க நல்லதை நீங்க விதைங்க. பணத்தை விதைச்சிங்கன்னா பணம் வரும், பதவி விதைச்சிங்கன்னா பதவி வரும். ஆனா இன்னொரு விஷயத்த சொல்றேன், இது எல்லாமே ஒரு மாயதான். அதான் விசுவலைஸ் பண்ணி பாருங்கன்றீங்க. மாயதான். ஆனா நமக்கு தேவையான பணம் போதும்னு ஒரு சில கூட ஒரு அளவுக்கு நான் சிந்த் பண்ணிட்டு நம்ம வாழ்க்கையை பயணம் பண்ணாலே இது கிடைச்சிரும். சரிங்க சாமி, பணம் வருதுன்னே வைங்கல, அது பெருகணும்ல சாமி. இப்ப நான் வாங்கின பணம் என்னைக்கோ ஒரு நாள் பெட்ரோல் 50 ரூபாய்க்கு போட்டீங்க, பெட்ரோல் 100 ரூபாய்க்கு போச்சுன்னு சம்பளம் ஏறல, எதுவும் ஏறலன்னு புலம்புற மக்கள் இருக்குத்தானே செய்யறாங்க. கண்டிப்பாங்க ஐயா. அதுதான் நான் உங்கள்கிட்ட ஆரம்பத்துல சொன்னேன், இதுக்கு ஒரு எல்லையே இல்லை. எனக்கு பணம் வேணும், நான் வாழுவதற்கான தேவைக்கான பணம் வந்தா போதும்னு மட்டும் நினைப்போம். எனக்கு மனமே பொன் செய்யும். எனக்கு ஒரு வீடு இருக்கு, நான் அந்த வீடு எனக்கு சொந்த வீடு இருக்கு, எனக்கு கரண்ட் பில் கட்டணும், என்னோட பிள்ளைய படிப்புக்கு தேவையான பணம் தேவைப்படுது, இஎம்ஐ லோன் கட்டுறேன், அதுக்கான தேவைப்படுது. இல்லைன்னா நாளைக்கு என்னோட குழந்தை ஒரு நாளைக்கு பெரிதாகுது, அதுக்கு ஒரு நல்லது கெட்டது செய்யணும், அதற்காக எனக்கு பணம். இது போதும். இது உடனடியா எனக்கு இந்த வீடு வேணும், எனக்கு இன்னொரு 4-5 வீடு வேணும், எனக்கு காரு போதும், ஆனா காருக்காக விலை உயர்ந்த கார் தான் வேணும், எனக்கு போதும். நான் இங்க இருந்து சென்னையில இருந்து திருச்செந்தூருக்கு போறேன், திருச்செந்தூர் கன்னியாகுமரி போறேன், எனக்கு வாகனம் தான் வேணும், இந்த பிராண்டு தான் வேணும்னு ஏன் நம்ம நினைக்கணும்? அது அதிகமான ஆசை தானே. அப்ப நம்மளுடைய பிரார்த்தனைகள்ல இருக்க வேண்டியது, என்னுடைய இன்றைய அடிப்படை தேவையான ஒரு விஷயங்கள் கிடைச்சா போதும், நான் வாழ்வதற்கான இது கிடைச்சா போதும். இதுதான் நம்மளுடைய தேவையா இருக்கணுமே தவிர நான் இதாயிரணும் அப்படின்னு நினைக்கிறது தேவையில்லாத சிந்தனைகளை நமக்குள்ள விதைக்கிறது தவறுங்க. நிச்சயமா. இந்த பிரம்ம முகூர்த்தம் சொல்றாங்க, இந்த பிரம்ம முகூர்த்தத்துல நீங்க கேட்டது கிடைக்கும்ன்றாங்க, அது எப்படிங்கய்யா? அதாவதுங்க, நான் அந்த பிரம்ம முகூர்த்தத்தை பத்தி
இந்த சேனல்ல நான் டைம் பேட்டி கொடுக்கும் போதே சொல்லியிருக்கேன், நேரத்தை பத்தி இவங்க பேசுறீங்க, பிரம்ம முகூர்த்தங்கிறது நேரத்தை குறிக்கல, நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவை கடவுளை பிரம்மன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பிரம்ம முகூர்த்தத்துல செய்யணும், எவன் ஒருவன் தொடர்ந்து தியானம்னா என்ன சொல்றோம், கவனத்தோட இருந்தா நமக்குள்ள இருக்கக்கூடிய சக்தி நமக்கு உதவும். பிரம்ம முகூர்த்தம்னா என்ன, நான் தொடர்ந்து பணம் சம்பந்தமான விஷயங்களை தொடர்ந்து நான் சிந்திச்சுட்டு இருக்கேன், எனக்கு இது தேவையா இருக்கு, என்னோட பண கஷ்டங்கள் போகணுக்காக தொடர்ந்து நினைக்கிறேன், என்னோட நினைவுகள் எங்க போய் இதாகுது, என்னோட பிரம்மம் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பிரம்மத்து கூட தொடர்பு ஏற்படுத்துது. அப்போ அது என்ன பண்ணுது, யூனிவர்ஸ்ல கனெக்ட் ஆகுது, யூனிவர்ஸ்ல கனெக்ட் ஆகும்போது தானா நமக்கு வருது. இதுக்கு நேரத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. நேரம்ங்கிறது என்ன, நீங்க தொடர்ந்து நினைக்கிறதா நேரம். இல்ல காலையில 3 to 6, 3 to 5, 4 to 5 அந்த மாதிரி கணக்கு இல்ல. அந்த மாதிரி கணக்குல நம்ம வந்து தொடர்ந்து நம்ம சிந்திச்சுட்டு இருந்தாலே நம்ம பிரம்மத்துக்குள்ள அந்த தகவல் போகும். நமக்குள்ளதான் அந்த பிரம்மம் இருக்கு. இப்ப நான் ஒருத்தருடைய வேலை, இப்ப பள்ளிக்கூடம், இப்ப ஒரு ஆசிரியர் இருக்காரு, ஆசிரியர் காலையில 9 மணிக்கு பள்ளிக்கூடத்துக்கு போறாரு, சாயங்காலம் 5 மணிக்கு வராரு, 5 மணில இருந்து இரவு 11, 12 மணி வரைக்கும் ஆன்லைன் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. அவருக்கு பணம் வர்றதுக்காக நீங்க காலைல 3 மணி 3:15 பிரம்ம முகூர்த்தத்துல பண்ணணும்னு நினைச்சா அவர் எப்படி பண்ண முடியும்? அவர் உடம்புக்கு ஓய்வு வேண்டாமா? அப்போ இங்கு நம்ம சிந்திக்கக்கூடிய சிந்தனை தொடர்ந்து இந்த ஒரே அலைவரிசையில இருக்கணும். அது நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய பிரம்மம் அதற்கான செயல்களை செய்யும். ஒரு சில பிறப்பிலிருந்து வறுமையை மட்டும் சந்திக்கிறாங்க, ஒரு சில பிறந்ததுல இருந்தே செல்வத்து மட்டும் தான் இருக்காங்க, செல்வ செழிப்பா இருக்காங்க. இதற்கு காரணம் என்ன, கர்மா தானே? அதாவதுங்க ஐயா, நல்ல கேள்வி இது. நீங்க கொஞ்சம் ரொம்ப உள்ள ஆழமா போகணும். ஒரு குடும்பத்துல அவர் பிறக்கும் போதே குடும்பமே வறுமையா இருக்கு, இன்னொரு இடத்துல அந்த பிறந்த இடத்துல இருந்து அவரு குடும்பமே செல்வமா இருக்கு. நீங்க இங்க கர்மாங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி மனிதன் எந்த அளவுக்கு திருப்தியோட இருக்கிறாங்கிறது இருக்குங்க. சில குடும்பத்துல நீங்க போய் பாத்தீங்கன்னா, கூரை வீட்டுக்குள்ள மழை ஒலிக்கிட்டு இருக்கும், கணவன் மனைவியோட இருப்பாங்க, அங்க ஒரு குழந்தை பிறந்திருக்கும், அந்த பையன் சந்தோஷமா விளையாண்டுட்டு சிரிச்சுக்கிட்டு அவ்வளோ சந்தோஷமா இருப்பான். இங்க பணக்காரன் வீட்டுல ஒரு குழந்தை பிறந்திருக்கும், ஆனா அது அந்த அந்த சந்தோஷத்தை உணராத, செல்வங்கள் எல்லாமே இருக்கும், ஆனாலும் அந்த செல்வத்தை பத்தி ஒரு உணர்தல் இல்லாம இருக்கக்கூடிய குடும்பம் இருக்கு. அப்போ இங்க இருக்கக்கூடிய செல்வம்ங்கிற ஒரு மனிதன் வந்து ஒரு பிறப்பு கர்மாவை முடிவு பண்றதை விடங்கய்யா, அவன் எந்த இடத்துல திருப்தியா வாழ்றாங்கிறத முடிவுதான் வந்து கர்மாக்குள்ள வருதை தவிர, பணம் படைத்த இடத்துல பிறந்துட்டா அது வந்து கர்மா, பணம் இல்லாத இடத்துல பிறந்துட்டா அது கர்மா, அது வந்து அந்த கர்மா வந்து எஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது கிடையாது. மனிதன் எங்கு திருப்தியா இருக்கிறானோ அதுதான் இந்த கர்மாக்குள்ள வருதை தவிர, இங்க பணம் படைத்தவன் ஏழை அப்படிங்கிறது கர்மாக்குள்ள கிடையாதுங்க. இதற்கு காரணம்ங்கிறது என்னவா இருக்குங்க? அவங்க அதாவது ஒரு பீரியட் ஆஃப் டைம்லயாவது பணம் வந்துடணும்ல, ஆனா வர மாட்டேது இந்த டைம் உங்களுக்கு. ஆமா, வறுமையில இருக்கவங்களுக்கு, வறுமையில பணம் இல்லாதவர்களுக்கு ஒரு பீரியட் ஆஃப் டைம்லயே பணம் வந்துடணும், ஏதோ ஒரு மாற்றம் நடக்கணும். ஆனா அன்றாடம் தான் அவங்க பணம் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. அது என்ன காரணம் ஐயா? நீங்க பணக்காரர்களுக்குள்ளேயும் போனாலும் அவங்களும் அன்றாட பணம் சம்பாதிச்சிட்டு இருக்கிறவங்க தான் இருப்பாங்க. அவங்களுடைய தேவைகளை அவங்க வந்து பெருக்கி வச்சிட்டு இருப்பாங்க. அவங்க கிட்டே நீங்க போய் கேட்டீங்கன்னா, நான் இன்னும் கஷ்டத்துலதான் இருக்கிறேன்பாங்க. நீங்க பணக்காரர்களை கூப்பிட்டு, ரொம்ப வசதியா இருப்பாங்க, BMW கார் வச்சிருப்பாங்க, பெரிய வில்லா வச்சிருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க, நீங்க அவங்ககிட்ட போய் கேட்டீங்கன்னா அவங்களும் நான் கஷ்டத்துலதான் இருக்கிறேன்பாங்க. ஏன்னா அவங்களும் அவங்களுடைய தின தேவைகளை வந்து திருப்திப்படுத்துவதற்கான ஓட்டங்களை ஓடிட்டு தான் இருக்கிறாங்க. இங்க நீங்க சொல்லக்கூடிய இந்த சமூகத்துல நீங்க பார்க்கக்கூடிய ஏழைன்னு சொல்லக்கூடியவங்களும் அவங்களும் தன்னோட திருப்திப்படுத்த தினமும் தன்னோட வாழ்க்கையை வந்து ஓட்டுவதற்கான பணிகளை மேற்கொண்டு, இவர்கள் 2 பேருக்குமே வித்தியாசங்கிறது இல்லவே இல்லைங்க. உங்களை பார்க்கக்கூடிய உங்க பார்வையில தான், ஓ இவங்க ஏழையா இருக்கிறாங்க, இவங்க கஷ்டத்துல இருக்காங்க, இவங்க பணக்காரங்களா இருக்காங்க, வசதியா இருக்காங்க அப்படிங்கிற உங்க பார்வை தான் வித்தியாசமா இருக்கு தவிர, வாழ்வியல்ல எல்லாமே சமமா தான் இருக்காங்க. நான் புரிஞ்சுக்கிறேன் என்னங்க, மிகப்பெரிய பணக்காரர், அது நம்மகிட்ட வந்து ஜோதிடத்தை சொன்னது, மிகப்பெரிய பணக்காரர், இந்தியாவிலே விரல் விட்டு எண்ணக்கூடிய இடத்துல தான் இருப்பாரு. பத்திரிகை துறையில இருக்கான்னு வைங்களேன், மிகப்பெரிய பத்திரிகை கம்பெனி வச்சிருக்காரு, அவ்வளவு செல்வம் வச்சிருக்காரு, ஒரு பஜ்ஜி சாப்பிட விட மாட்டாங்க. அவர் பஜ்ஜி எடுத்து வெளியில போனதுக்கு அப்புறம் சாப்பிட்டுக்கிறாங்க. அப்புறம் என்ன பணம் வச்சு என்ன பண்றது? அதாவது இந்த பணம்ங்கிற இது வந்து கர்மாங்கிறதுக்குள்ள மனிதன் இருப்பதாக நினைக்கிறான். வாழ்வியலை பொறுத்த வரைக்கும் மனிதன் திருப்தியா இருக்கானா, திருப்தி இல்லாமல் இருக்கானா, இதுதான் கர்மாக்குள்ள வருது. திருப்தியா இருந்தால் ஓலை குடிசையும் நமக்கு வந்து பெரிய தாஜ்மஹால் தாங்க. அவன் மனிதன் திருப்தியா இருக்கணும், அவ்வளவுதான். இங்க இறைவன் என்ன இப்படி வந்து விட்டுட்டான், நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், இறைவன் எனக்கு சரியான பாதையை காட்டல அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் மேல நம்ம வந்து, இறைவன் நமக்கு இந்த உடம்ப கொடுத்திருக்கிறான், நல்ல கை காலை கொடுத்திருக்கிறான், இந்த ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறான், இது போதும். இதுதான் பணக்காரனுக்கான அடையாளம். சத்தியமா சொல்லுவாங்க, எல்லாமே இருக்கிறதுனால நீங்க அதை பத்தி யோசிக்க மாட்டீங்க, இல்லாதப்பதான் அதோட அருமை தெரியும். ஆமாங்க. என்கிட்ட ஒரு ஐயா வந்து பேசும்போது சொன்னாரு,
டெஸ்லா கார் எடுக்கிறதா பத்தி பேசணும். இப்போதான் ஒரு 2 நாளுக்கு முன்னாடி டெஸ்லா கார் வந்து அவரே ஒரு சிரமமான ஒரு சூழலை எடுக்கிறார். அப்போ அவர் பேசிட்டு இருக்கும்போது நான் என்ன அறியாமல் ஒரு வார்த்தை விட்டு, அது ஒரு இரும்பு பொருள் தானே அப்படின்னு நான் ஒரு வார்த்தை விட்டேன். அதை நான் பேசி முடிச்ச பிறகு நான் எனக்குள்ள சிந்திச்சுக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் தான், இங்க நம்ம விலை கூடின காருன்னு சொல்லக்கூடிய ஒரு பொருளும் இரும்பு தான், நம்ம விலை குறைவுன்னு சொல்லக்கூடிய ஒரு பொருளும் இரும்பு தான். அப்போ இந்த ரெண்டுமே இரும்பு. அப்ப நம்ம கற்பனைக்குள்ளதான் இது உயர்ந்தது இது தாழ்ந்தது நாம உருவாக்கி வச்சிருக்கோம். ரெண்டு இரும்பு தாங்க உருவாக்கப்பட்டிருக்கு. அப்போ நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்க, ரொம்ப மாளிகை ரொம்ப ஸ்விம்மிங் பூல் வச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதா நீங்க உயர்வான ஒரு விஷயம், நீங்களே ஒரு பிம்பம் பண்ணி அதை தேடி ஓடுறீங்க. அது எனக்கு வேணும், அது எனக்கு வேணும், அது இருந்தாதான் நான் சந்தோஷம் அடையேன். நம்மளுடைய புலன்கள் எக்காரணம் கொண்டு எந்த பொருள்னால் சந்தோஷம் அடையவே அடையாது. எதுவும் இல்லாத ஒரு நிலையில தான் அது சந்தோஷத்தை பெற முடியுமே தவிர, நீங்க அது எனக்கு இது கொடுத்தாதான் சந்தோஷம் அடையும்னா அது திருப்தி நீங்க சுவையாலையும் கொடுக்க முடியாது, பணத்தாலையும் கொடுக்க முடியாது, எதாலையுமே இந்த புலன்களை கொடுக்கவே முடியாது. பணத்தை பற்றி கேள்வியை நான் வேற மாதிரி கேட்டேன், ஆனா பணத்தை பற்றிய புரிதல் நீங்க வேற மாதிரி சொல்லியிருக்கீங்க. நம்ம உறவுகளுக்கு அது புரியுங்க. நெஞ்சார்ந்த நன்றிகளையா சுகமே. நமோ நாராயணங்க.